guys, welcome back to my YouTube channel. So channel புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இன்றைக்கி 2வது நாள் ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டெஸ்டினேஷன் எங்கே அப்படின்னா வில்பட்டிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகிறேன். ஸோ நிறையா டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, இருந்தாலும் நான் அந்த மாதிரி பிளேஸுக்கு போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு அன்எக்ஸ்ப்ளோர் பிளேஸஸ் எல்லாம் உங்களுக்காண்டி கவர் பண்ணுறேன். இந்த பிளேஸ் வந்து யார் சொன்னா அப்படின்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார். அரவி மோட்டோ விலாக்ஸ் சம்திங் ஏதோ ஒரு பேர். அவர் தான் எனக்கு இந்த வீடியோ அனுப்பிவிட்டார். அவர் ஆல்ரெடி அந்த இடத்துக்கு போயிருக்காராம். ஸோ அந்த இதை அனுப்பிவிட்டு எனக்கு இந்த இடத்துக்கு போங்க ப்ரோ, நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. நானும் அவரோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், நல்லா தான் இருந்தது இந்த பிளேஸு. ஓகே, அந்த பிளேஸ்க்கு போய் நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபியூல் இருக்குது, கொஞ்சம் இருக்குது, நம்ம தேவைன்னா ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்ன பிளான்ங்கிறத நான் போக போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன், இன்றைக்கி டெஸ்டினேஷன் வந்து ஒரு 6 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம அங்கே போனதுக்கப்புறம் அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்னும் மார்னிங் சாப்பிடவே இல்லை. ரூம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 1300 ஓகே தான். சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓகே நல்லா தான் இருந்தது, பரவாயில்லாமல். ஓகே, நான் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே கேஸ், இப்போ அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். செம்ம ஸ்லோப்பாக இருக்குது, சும்மாவே வண்டி மேலே மேட்டில் ஏற மாட்டேங்குது, முக்கிக்கிட்டு இருக்கு வண்டி. குளிர் தாங்க முடியல, சரியான குளிர். நீங்கள் இந்த டைமில் கொடைக்கானல் வந்தீங்க அப்படின்னா எல்லாமே எடுத்துகிட்டு வந்துக்கோங்க, தெர்மல் லைனர் எல்லாமே. அது இல்லாமல் வந்தீங்க அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு. எனக்கு சீரியஸாக நேற்றுலாம் ரெய்னிங் ஜாக்கெட்டில் இருக்க தெர்மல் லைனர், எக்ஸ்டர்னல் தெர்மல் லைனர் ஒன்று வச்சுருந்தேன். அதை போட்டு உள்ளே ஒரு டிஷர்ட்டு இத்தனை போட்டு எனக்கு குளிர் தாங்க முடியல, சரியான குளிர். ஸோ சப்போஸ் நீங்கள் கொடைக்கானல் இந்த டைமில் வரதா இருந்தனா வந்து சேஃப்டியாக வாங்க. அந்த வாட்டர் ஹீட்டர் மட்டும் இல்லை அப்படின்னா சோழி முடிஞ்சு, பகலில் பெஞ்சு குளிக்கவே முடியாது. இந்த பக்கம் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. கிட்டக்க வர வர ரொம்ப சில்லுன்னு ஆரம்பிச்சிச்சு, அதனால தான் க்ளவுஸ் எடுத்து மாட்டிக்கிட்டேன். பிளேஸும் சூப்பராக இருக்குது, போகிற ரோடு. ஆனால் இன்னும் அந்த வில்பட்டிக்கிட்ட போக போக இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடம். முதல் தெர்மல் க்ளவுஸ் ஒன்று வாங்கணும், விண்டர் க்ளவுஸ் மாதிரி. இது வந்து லெதர் க்ளவுஸ் தான். ஸோ இது அந்தளவுக்கு குளிர் தாங்காது, இதுவும் சில்லுன்னு ஆயிரும். எவ்வளோ வெளில சில்லுன்னு இருக்கோ அந்தளவுக்கு உள்ளக்கே சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் வெயில் டைமில் போட்டோன்னா வெந்துடும் கை. வாவ், செம்மையாக இருக்குது மார்னிங் ரைடு. இந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ அந்த அளவுக்கு நான் எந்த பிளேஸும் காட்டியிருக்க மாட்டேன். சும்மா ரூம் ரீச் பண்ணுறது மட்டும்தான் காட்டியிருப்பேன், வேறு எதுவும் காட்டியிருக்க மாட்டேன் அந்த இடத்துல. ஃபஸ்ட்டு வந்ததுமே சில்வர் ஃபால்ஸ் காட்டியிருப்பேன், அதுக்கப்புறம் ஒரு டேமு, அவ்வளோதான். அவ்வளோ ஒன்றும் ஸ்பெஷலாக இருக்காது அந்த வீடியோ. பட் இந்த வீடியோ சம்திங் ஸ்பெஷல், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிளேஸு. ஆனால் நேற்று போன இடம் வந்து செம்ம த்ரில்லிங்கு. இதுக்கப்புறம் வரும் அந்த வீடியோ, மேபி இதோட சேர்த்து போட்டாலும் போட்டுருவேன் இந்த வீடியோவை. பூம்பாறை வில்லேஜ் போகிற ரூட்டு. குரூப்பாக போகிறவங்களே கொஞ்சம் பயத்தில் தான் போவாங்க. இத்தனைக்கு நான் சோலோவாக போயிட்டு வந்திருக்கிறேன், வண்டி பிரச்சனையோட. பயமாக தான் இருந்தது, பயமாக இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, எனக்கும் பயமாக தான் இருந்தது. ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. இப்படியே போய் பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு இனிமேல் மற்ற ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கும் பயம் தெரியாது, நம்ம வாட்டுக்கு போயிடலாம் உள்ளக்கா. முன்னாடி உள்ள மரத்தை பாருங்கள், வித்தியாசமான கலரில் இருக்குது. அதெல்லாம் பூவா இலையா? இலையே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பூ பூத்துருக்கு. ஸோ மேப்பை நம்பி போகிறேன், மேப்பு எங்கே சுத்த விட போதோ என்னைய கொடைக்கானலுக்குள்ளே. ஆனால் பிளேஸ் சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் கப்பில் வந்தால் ஜாலியாக இருக்கும், சிங்கிளாக வந்தோன்னா வயிறு எரியும் எல்லோரும் போகிறத பார்த்தோன்னா. அட்லீஸ்ட் பசங்க கூட வந்தால் கூட நல்லா என்ஜாய் பண்ணலாம். சோலோ போனால் செம்மையாக போர் அடிக்குது. மேலே பாருங்கள் குதிரை. மோஸ்ட்லி கொடைக்கானலுக்கு வந்தோன்னா எங்கே போவாங்க, அந்த பில்லர் ராக்கு, அதுக்கப்புறம் குணா குகை, இந்த மாதிரி பிளேஸஸுக்கு தான் மோஸ்ட்லி எல்லோரும் இங்கே வரவங்களே அந்த இதுக்காண்டி தான் வருவாங்க. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம அன்எக்ஸ்ப்ளோர் பிளேஸஸ்க்கெலாம் போய் நம்ம அதை வீடியோ எடுத்து போட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்த இடத்தையே பார்த்தோன்னா, ஏன்னா ஆல்ரெடி அவங்க எல்லோரும் போயிருப்பாங்க அந்த இடத்துக்கு. எவ்வளோ அமைதியான கிராமம். வில்பட்டி ஸ்ட்ரைட்டாக போகணும். கோவில்பட்டியா? எத்தனை கோவில்பட்டி இருக்குது, நிறையா கோவில்பட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். வில்பட்டிக்கு வந்தாச்சு, இதுதான் வில்பட்டி. ஆனால் இன்னும் நம்ம அவுட்டோருக்கு போகலாம். ரோடு போகுது எண்டிங் வரைக்கும். அந்த அரவி மோட்டோ விலாக்ஸ், அவர் பேர் மறந்து போச்சு, அவர் அந்த ரோடு முடிகிற இடத்து வரைக்கும் போயிருப்பார். ஸோ நம்மளும் இதே ரோட்டில் போவோம். இந்த ரோடு எங்கே தான் போகுதுன்னு பார்ப்போம்.
ஒரு ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. இந்த பக்கம் ஒரு 3 கிலோமீட்டருக்கு ரோடு போதான், 3 to ஒரு 4 கிலோமீட்டர் கிட்ட ரோடு போகுது அப்படின்னாரு. இந்த ரோட்லேயே போவோம், இந்த ரோட்லேயே எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வர வேண்டியதான். வந்தாச்சு, சூப்பராக இருக்குது பிளேஸு. இந்த பக்கம் தான் அவர் வந்தாருன்னு எனக்கு தோணுது, அந்த மாதிரி தான் தோணுது. மோஸ்ட்லி இந்த பக்கம் யாருமே வந்திருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் போகிறோம். அப்படியே ஓப்பனாக இருக்குது இந்த பக்கம். ஒரு சில இடத்துல மட்டும் தான் கம்பி வேலி போட்டு வச்சுருக்கிறாங்க, ஒரு சில இடத்துல எதுவுமே இல்லை. நம்ம பார்க்காம விட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கீழே தான் விழுகணும், டெத்து தான். அப்படி இருக்குது இப்போ இடமே எல்லாமே. நான் வேறு இதுலேயும் ஆன் பண்ணணும் வீடியோ, இதுலேயும் ரெக்கார்ட் ஆன் பண்ணணும். ஸோ மாற்றி பண்ணுறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இடத்துல. அந்த மற்ற இடத்துலலாம் பிரச்சனை கிடையாது, தடுப்பு சோவர் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க இந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் போனோன்னா. வண்டி மட்டும் கோளாறு கொடுக்காமல் இருக்கும். யாருமே இல்லை, நான் மட்டும் இருக்கேன் இந்த பிளேஸில். கொஞ்சம் திகிலா இருக்குது. வாவ் சீரியஸாக பயமாக இருக்குது சைடில் போகிறதுக்கு. இந்த ரூட் எப்படின்னா, நீங்கள் வில்பட்டின்ட்டு மேப்பில் போடுங்க. வில்பட்டின்னு போட்டதுமே ஒரு ஆர்ச் இருக்கும், அந்த ஆர்ச்சிலேருந்து லெஃப்ட் கட்டாங்க, ஒரு ஸ்லோப்பாக ஒரு வழி இருக்கும். அதை பிடிச்சிட்டு வந்துருங்க நீங்கள் வாட்டுக்கு. ஒரே ரோடு தான். ஓகே, இதுதான் புலியூர். ஆக்சுவலாக நான் தான் நேற்று வில்பட்டின்னு போட்டேன் அந்த இடத்த. நீங்கள் புலியூர்னு போட்டேன்னா இந்த பிளேஸ் காட்டுமா என்னான்ட்டு தெரியல. சைடில் பாருங்கள், செம்ம. ஆனால் ஹெவி டேஞ்சரஸ் ரோடு இது. ஹைட்டுனா எனக்கும் பயம்தான், இருந்தாலும் வீடியோக்காக நம்ம போகலாம். ஒரு சின்ன ஒரு அருவி போகுது பாருங்கள், சின்ன ஒரு. இன்றைக்கி மட்டும் 2 தடவை நான் ஸ்லிப் ஆகிருக்கேன் பைக்கில் இருந்து, ஆனால் கீழே விழுகலை. அட்டையான பைக்கில் பெனிஃபிட் தான். நம்ம ஏதாவது ஹிமாலயனாக இருந்தால் நான் கீழே போட்டிருப்பேன், அதை தூக்கவும் முடியாது ஹிமாலயனை. இந்த பிளேஸை சொன்னவருக்கு தேங்க்ஸ் ப்ரோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த இடத்துக்கு போகிறேன். ஐ மீன் உங்கள் வீடியோ பார்த்து தான் இந்த இடத்துக்கு போகிறேன், இல்லாட்டா எனக்கு இப்படி ஒரு பிளேஸ் இருக்கிறது எனக்கு தெரியாது. ஸோ பாருங்கப்பா, வாவ். எங்கேயாவது இன்னும் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம். புலியூருக்கு போகிற வழியில் அந்த பிளேஸில் இப்போ நிப்பாட்டினேன். செம்மையாக இருக்குது பிளேஸு, சுற்றி யாருமே இல்லை. அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் மட்டும் இருந்தான், அவ்வளோதான். இங்கே டாப்பில் ஒரு மாடு மேய்ஞ்சிட்ருக்கு. மற்றபடி என்ன சொல்ல, ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது. பின் ட்ராப் சைலண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இடம். அங்கங்கே அந்த வண்டு சத்தம் மட்டும்தான் கேட்குது, மற்றபடி செம்ம பீஸ்ஃபுல்லான பிளேஸ் இது. சீரியஸாக செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தேன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அந்த இடத்துக்கு வந்தேன்னா. சீரியஸாக நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்தே ஆகணும். சூப்பராக இருக்குது. நான் தனியாக இருக்கிறதுனால என்னால் என்ஜாய் பண்ண முடியல, ஆனால் நல்லாயிருக்கு. சோலோ ரைடு இந்த ரைடு நல்லாயிருக்கு. நேற்று கொஞ்சம் எங்கள் ஊர்லேருந்து கொடைக்கானல் ரீச் பண்ணுற வரை கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. பட் ஆனால் இந்த பிளேஸு செம்மையாக இருக்குது. என்ன கொஞ்சம் பயமாக இருக்குது, பசங்களோடு இருந்தால் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். பரவாயில்ல, நம்ம பார்க்காத இடமா, செம்மையாக இருக்குது. அந்த இடத்துல ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்காங்க, அது என்னன்ட்டு தெரியல. குட்டி குட்டி பாதையாக போகுது, கொஞ்சம் அந்த ஆஃப் ரோடிங் மாதிரி. இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம ட்ரை பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் ரிஸ்கி. நம்ம வண்டி ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. கூட யாராவது வந்தோன்னா நம்ம டோ பண்ணிட்டு போயிடலாம், ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம் நம்ம. ஸோ தனியாக வந்தோன்னா கொஞ்சம் சேஃபாக தான் இருந்தாகணும். ஆகாத வேலைகள் பார்க்கவே கூடாது. அதனால தான் ஆகாத வேலையை நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, இன்னும் நம்ம மேலே போய் பார்க்கலாம் பிளேஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இந்த மாதிரி யாருமே வராத இடத்துல கூட ரோடு போட்டு வச்சுருக்காங்க, சூப்பரு. ஒரு சில இடத்துலலாம், ஒரு சில ஊர்லலாம் மெயின் ஊராக இருக்கும், ஆனால் ரோடே இருக்காது. ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை, ரோடு போட்டு வச்சுருக்காங்க. 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் முடிஞ்சுன்னு பார்த்தோன்னா இது போய்கிட்டே தான் இருக்குது. நல்லது தான், எவ்வளோ தூரம் போகுதோ அந்தளவுக்கு நம்மளும் வீடியோ கவர் பண்ணலாம். ஆனால் ரொம்ப க்ரீனிஷாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அந்த மலையெல்லாம் பார்த்தா அப்படி புல் மட்டும்தான் இருக்குது, அந்த மலையில் ஒன்றுமே இல்லை. கொடைக்கானலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த புலியூருங்கிற இடத்துக்கு கண்டிப்பாக வந்துட்டு போங்க. நான் கூட ஒரு வீடியோவில் பார்த்தேன், அந்தளவுக்கு மோஸ்ட்லி வீடியோவில் நம்ம கேமராவில் கவர் பண்ணால் அந்தளவுக்கு தெரியாது இந்த பிளேஸோட பியூட்டி. ஸோ நீங்கள் நேரில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வரணும் அப்படின்லாம் இல்லை.
வீடியோ எடுத்தால் கூட நம்ம கண்ணில் பார்க்குற அளவுக்கு அந்த அளவு தெரியாது கேமராவில். ஆனால் நீங்கள் நேரில் நேச்சுரல் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிளேஸ் கண்டிப்பாக வரலாம். அதே மாதிரி ரோடும் சூப்பராக இருக்குது. ஆஃப் ரோடிங் மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது ரோடு எல்லாமே. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் மறக்காமல் புலியூர். நீங்கள் ஆல்ரெடி புலியூர் போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் யார் யாரெல்லாம் புலியூர் போயிருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணி ஓடுது. இதோட நான் 2வது தடவை பார்க்குறேன் தண்ணி ஓடுறத. அங்கங்கே மலையிலேருந்து குட்டி குட்டியாக தண்ணி இந்த மாதிரி அருவி மாதிரி ஓடுது, சூப்பராக இருக்குது. தண்ணி செம்ம ஐஸாக இருக்கும் கண்டிப்பாக. பாருங்க எங்கேருந்து வந்திருக்கோம், கீழே கூடி வந்து மேலே ஏறி ரோடு போகுது தெரியுதா, வளைஞ்சி 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 ரோடு போகுது. இப்போ தான் நான் ஸ்பீக்கரில் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் உட்காந்து. ஸ்பீக்கருக்கு தரேன், எங்கே போனாலுமே ஸ்பீக்கர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இந்த பிளேஸில் எந்த பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லைஃப் ஆஃப் ஃப்ரம் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறதுனால நீங்கள் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். கீப் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கோச்சிக்கிடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ டாடா, பை பாய்.